Hi guys, welcome to Canada Financials. இன்னைக்கு டிசம்பர் 8th இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இதான் வந்து நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் நேற்று அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எப்படி அரைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்பர் ரீஜன்லேருந்து டவுன் வருது, மறுபடியும் டவுன்லேருந்து அப்பர் ரீஜன் போகுது, அப்பர் ரீஜன்லேருந்து மறுபடியும் டவுனில் ஹால்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு பைசோனாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல் தான் நம்ம இங்கே மார்க் பண்ண 43,000 லெவல். ஸோ இதான் வந்து நமக்கு 43,000 லெவல்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து 43,000 வந்து நமக்கு ஹால்ட் பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ ப்ராபபிளி இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகணும். ஸோ நேற்று ஒரு ஸ்மால் கன்சல்டேஷன் இந்த ஏரியாவில் நடந்தனால நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 43,000 கீழே மார்க்கெட் விழுந்துன்ற பட்சத்தில் ஸோ ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு மறுபடியும் 43,000 பிரேக் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் வந்து இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் நடக்கும்போது. ஸோ இதான் வந்து இந்த லாஜிக் பிஹைண்ட் த ட்ரேட். சரிங்களா? அதுவே இப்போ சப்போஸ் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? லிட்டில் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேலே போயிடுச்சு. அதாவது இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து மேலே அப்பர் ரீஜன் ஹிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு 43,300. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நேற்று அனாலிசிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து லாஜிக் பிஹைண்ட் த ட்ரேட். ஸோ வி ஹாவ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு ஆப்வியஸாக தெரியும் ரெண்டு லெவல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,300 அப்புறம் 43,000. ஸோ 43,000 கீழே நம்ம செல் பண்ணியிருப்போம். அதே சமயம் 43,300க்கு மேலே நம்ம வந்து பை பண்ணியிருப்போம். ஸோ அதான் இந்த ட்ரேடோட லாஜிக். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆகிட்டு நேற்று மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் சப்போஸ் 40,000 கீழே வந்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ணியிருப்போம். அதுவே மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து 43,300 கிட்ட போகும்போது ஏதோ செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு, இல்லை பையிங் ப்ரெஷர் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நேற்று லாஜிக் நம்ம பார்த்துருந்தோம். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி என்டர் ட்ரேட் செட்டப்பே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ எப்படி என்ட்ரி எடுப்போம், எப்படி எக்ஸிட் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் எக்ஸ்பைரி டே அதனால. ஸோ இன்றைக்கி டேட்டா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து பிரேக் பண்ணணும். ட்ரெண்ட் லைன் அல்லது 43,300 வந்து நல்ல வால்யூமோட பிரேக் பண்ணணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கன்சல்டேஷன் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்படி வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கேண்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல ரீடெஸ்ட் 43,300 பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ப்ராபபிளி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதர் இந்த ரேஞ்சுக்கு கீழே வைக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். வந்தால் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரணும், அதுக்கு கீழே வரக்கூடாது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து நம்ம பஃபர் வச்சு வைக்கிறோம். சரிங்களா? ஸோ நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,600. அதாவது இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் உடச்சிருச்சுன்னா நம்ம வந்து செகண்ட் லெவல் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டார்கெட் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து நம்ம எப்பயுமே வீடியோவில் பார்க்குறது. ஸோ அப்படி பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து 43,600 வச்சாலே உங்களுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணுற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் ஆஃப் என்ட்ரி நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுவும் நம்மளால் எடுக்க முடியும். எதர் நீங்கள் வந்து இந்த பிரேக் அவுட்டில் எடுத்துருக்கலாம், அப்படி இல்லை பிரேக் அவுட்டில் எடுக்கலன்ற பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த காஸ்ட் டு காஸ்ட் ஏரியாவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன். ஸோ இந்த கேஸில் மறுபடியும் வந்து செல்லர்ஸ் எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க, பையர்ஸ் வந்து மறுபடியும் உள்ளே வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கேஸில் நம்ம ஒரு பையராக இருந்தால் இங்கே ஒரு என்ட்ரி பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி, ப்ராபப்ளி நம்மளோட ஸ்டாப் லாஸ் சேம், அப்புறம் நம்மளோட டார்கெட்டும் வந்து சேம். ஸோ 43,600 வந்து நம்மளோட டார்கெட். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு செகண்ட் என்ட்ரி ஈஸியாக அன்றைக்கி மார்க்கெட் கொடுத்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேடும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்குங்க இல்லையா? ஸோ இந்த கேஸில் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இங்கே என்ட்ரி எடுக்கலைன்ற பட்சத்தில் நம்ம வந்து இங்கே ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் நடந்திருக்கு இல்லையா? இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்மளோட டார்கெட் ஸ்டில் ரிமைன்ஸ் சேம் 43,600.
ஸோ இதான் கைஸ், இதான் இன்றைக்கி ட்ரேடுக்கான லாஜிக். ஸோ லாஜிக் பிஹைண்ட் த ட்ரேடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ தியரியில் படித்ததை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன பாசிபிள் செட்டப் இருக்க போகுது, ஸோ எப்படி நம்ம எக்ஸிட் என்ட்ரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கோம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் இப்போ வந்து டெலிட் பண்ணுறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு இன்னும் யூஸ் ஆகாது, சரிங்களா. பட் இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் எப்பவுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் ஸ்டில் ஒர்க் ஆகும், சரிங்களா. ஸோ இப்போ நாளைக்கு என்ன கேசஸ் நடக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து 43,700 கிட்ட வந்து ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது நமக்கு 43,450 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது நம்மளோட ஐடியல் என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் 43,700 வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,400. ஸோ இதுதான் வந்து நமக்கு சேலான டார்கெட். அதுவே வந்து மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து மார்க்கெட் வந்து 43,400 இல்லை 350 கிட்ட வந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டுங்களா. ஸோ இப்போ அதே கேஸில் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுக்கும்போது ஒரு ஃபுல் அப்சைட் பிரேக் அவுட் அண்ட் தென் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும், மறுபடியும் இங்கே செல்லிங் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் 43,300 வரும். அட் மேக்ஸ் 43,400 வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நாளைக்கு செல்லிங்கோ பையிங்கோ பண்ண போகிறோம். ஸோ 43,400 வந்தும்போது நம்ம பை பண்ண போகிறோம். 43,700 ரிஜெக்ஷன் ஃபார்ம் போது நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஎன்ஆர் ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.